BBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். இன்று புதுடில்லியை சென்றடைந்திருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய வெளியுறவு அமைச்சரையும் நாளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியா சென்றதனால் 5 அமைச்சர்களுக்கு பதிலாக 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஜனவரி முதல் மீண்டும் ஆரம்பம். மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆளுநராக வணக்கத்திற்குரிய ஞான பிரகாசத்தை பரிசுத்த பாப்பரசர் நியமித்துள்ளார். அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி கூடுதலான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு மற்றைய தமிழ் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என கூறுவது முறையானது அல்ல. தேர்தல் வெற்றிகளை வைத்து இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது. இது சுமந்திரனுக்கு தெரியும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பில் வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவுக்கு ஆதரவாக மற்றைய கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமில்லை. ஒன்றாக இணைந்து ஒரு மேசையில் இருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாக இருக்கும். அதன் மூலமே புதிய அரசியலமைப்பில் எவ்வாறானது ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் என்ற தீர்மானத்தை எங்களால் எடுக்க முடியும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று புதுடில்லியை சென்றடைந்திருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்த பின் நாளை காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு சம்பிரதாயபூர்வமாக ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படும். இந்த நிகழ்வில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பர். அதை அடுத்து டில்லி ராஜ்காட் செல்லும் திசாநாயக்க அங்குள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவார். பின்னர் இந்தியா கேட் அருகே உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் அவரை பிரதமர் மோடி உத்தியோகபூர்வமாக வரவேற்றதும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு அங்குள்ள விருந்தினர் அறையில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடும் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடைபெறுகின்றது. பின்னர் இந்திய துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் ஜனாதிபதி திசாநாயக்கவை அவர் தங்கும் 5 நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து பேசுவார். இரவு ஜனாதிபதி திரௌபதி முர்மு திசாநாயக்கவிற்கு விருந்தளிக்கின்றார். இந்திய தலைவர்களை சந்தித்த பிறகு டில்லியில் இருந்து அவர் பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவிற்கு சென்று சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிறகு இலங்கை திரும்பும் வகையில் அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஜனவரி முதல் மீண்டும் பல்வேறு மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாகவிருப்பதாகவும் வாரத்திற்கு 6 நாள்கள் சேவைகள் இடம்பெறும் என்றும் கப்பல் சேவை முதலீட்டாளரும் கப்பம் குழுமத்தின் தலைவருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்வரும் 23ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருப்பதால் 19ஆம் திகதி மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடாகியிருந்த பயணிகள் கப்பல் சேவையை சில நாள்கள் ஒத்திவைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது இருவழி கட்டணமாக 9,700 இந்திய ரூபாய் அறவிடப்பட்டு வந்தது. அதனை 8,500 ரூபாவாக குறைக்கவும் பயணிகள் ஒவ்வொருவரும் 10 கிலோ எடையுடைய பொதிகளை கட்டணமின்றி கொண்டு செல்ல முடியும் என்றும் சுந்தர்ராஜ் அறிவித்துள்ளார். காலையில் இட்லி, பொங்கல் போன்ற உணவு வகைகளையும், நண்பகல் மரக்கறி பிரியாணி போன்ற மாறுபட்ட உணவு வகைகளையும் பயண கட்டணத்திற்கு உட்பட்டதாகவே வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக எதிர்க்கட்சியும் பெயரை முன்மொழியவிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இன்று செய்தியாளர்கள் மாநாட்டில் தெரிவித்தார். நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூடும் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறவிருக்கிறது. எதிர்க்கட்சி சார்பில் அந்த பதவிக்கு பெயர் முன்மொழியப்படும். ஜனதா விமுக்தி பெரமுன பொறுப்புடைய கட்சியாக நடந்து கொள்ள வேண்டும். கலாநிதி பட்டம் தொடர்பிலான சர்ச்சையை அடுத்து பதவி விலக்கிய சபாநாயகர் அசோக ரன்வல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துறக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தின் புதிய ஆளுநராக வணக்கத்திற்குரிய ஞானப்பிரகாசத்தை பரிசுத்த பாப்பரசர் நியமித்துள்ளார். இதுவரை அந்த மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ பதவி விலகியதை அடுத்தே இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. 57 வயதான வணக்கத்திற்குரிய ஞானப்பிரகாசம் மடுமாதா திருப்பதியின் பரிபாலனத்திற்கு பொறுப்பான மதகுருவாக பணியாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மன்னாரில் அடம்பன் பகுதியை சேர்ந்தவர். பாராளுமன்ற உறுப்பினர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட கல்வி தகமைகளின் நம்பகத்தன்மை குறித்து ஆராயும் பணிகளை தொடங்குவதற்காக பாராளுமன்ற அதிகாரிகள் ஜனாதிபதி திசாநாயக்கவிடமிருந்து அல்லது பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இருந்து தீர்மானத்திற்காக காத்திருப்பதாக தெரிய வருகிறது. கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சையை அடுத்து கடந்த வாரம் சபாநாயகர் அசோக ரன்வல பதவி விலகியதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உறுதிப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகளை விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் கல்வி தகமைகளை சரிபார்ப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சிரேஷ்ட பாராளுமன்ற அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இன்று கொழும்பு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாராளுமன்ற செயலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் தகவல்களிலேயே பாராளுமன்ற அதிகாரிகள் தங்கியிருக்க வேண்டியுள்ளது. அந்த தகவல்களில் தவறுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டால் அது தொடர்பில் அடுத்த நடவடிக்கை எடுப்பது பாராளுமன்றத்தை பொறுத்த விடையுமே என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். இஸ்ரேலில் 17 இலங்கை பிரஜைகள் வேலை ஒப்பந்தங்களை மீறியதற்காக இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். நாடு கடத்தப்பட்டவர்கள் விவசாய வேலை விசாவில் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார்கள். ஆனால் அவர்கள் நியமிக்கப்பட்ட பணியிடங்களை விட்டு வெளியேறிய பின்னர் பேக்கரிகளில் பணிபுரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்த வெளிநாட்டு தொழிலாளர் நடைமுறைகளை இஸ்ரேல் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது. இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை அவர்களது விசா ஒப்பந்தங்களில் குறிப்பிடாத வேலைகளில் இணைவதை தடை செய்வதாக தூதுவர் தெரிவித்துள்ளார். நுழைவுக்கு பின்னர் இதுபோன்ற விசா வகை மாற்றங்களுக்கு எந்த சட்ட விதிகளும் இல்லை என்று இஸ்ரேலிய அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு பராமரிப்பு பணிக்காக வந்த இலங்கை பெண் ஒருவர் தனது வேலை நிலைமைகளை மீறியதற்காக நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவை பேணுவதற்கு தொழிலாளர்கள் தமது ஒப்பந்த கடமைகளை கடைபிடிக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக 5 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுகளுக்கு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கமைய புதிய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங்க வீரரத்ன, பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பதில் தொழில் அமைச்சராக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் இராணுவத்தின் வசம் இருக்கும் சுமார் 2700 ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலத்தில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தற்போது படையினரிடம் இருக்கும் காணிகள் அடுத்த வருடம் முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் 1303 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.